ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த சுவையான கிராமத்து ஸ்டைலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. இது எங்கள் அம்மாயி ஸ்டைலு. எது அரைக்க மாட்டாங்க. அரைக்காமல் எல்லாத்தையும் அப்படியே போட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க. நல்லா காஞ்சிடணும். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் நம்ம போடுறதில்ல. அது வெடிச்ச உடனே நம்ம பூண்டு கருவேப்பிலை இருந்தால் ஃபஸ்ட்டு போடணும். நோட் பண்ணிக்கங்க. பூண்டு எண்ணெய்க்குள்ளே போடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. இப்போ இதை நல்லா வணக்கி விட்றாங்க. இது மஞ்சட்டிங்காட்டி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்குது, ஹையில் இருக்குங்காட்டி புகை வருது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த நல்ல எண்ணெயில் வெங்காயம் வணங்கி கலர் மாறிடணும். இங்கே பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். ஒரு 2 to 3 பழங்க நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அதை போட்டு நல்லா சட்னி மாதிரி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஆட் பண்ணணும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி போடுறேங்க. நான் மல்லிப்பொடியும் சாம்பார் பொடி இது வீட்டிலே அரைச்சது. ஆல்ரெடி மல்லிப்பொடி நான் சொல்லியிருக்கிறேங்களா, அந்த ரெசிப்பியும் என்னோடய சாம்பார் பொடி 2 ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. வேறு எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக எண்ணெய் கக்கி வந்துருச்சுங்களா. இந்த ஸ்டேஜில் இந்த பொடியும் சேர்த்து கலந்து விடுறோம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த பொடியும் வதங்கணும். ஆனால் கருகிடக்கூடாது. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி நல்லா தொக்காட்டு ஆயிடுச்சு பொடியெல்லாம். இப்போ வெண்டைக்காயும் போட்டு அதையும் அதே மாதிரியே சிம்மில் அப்பப்போ கிளறி விடணுங்க. வெண்டைக்காய் தனியாக வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் அம்மாயி இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் செய்வாங்க. அதே மாதிரியே நான் இதை செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கணுன்னு ஒரு 5-10 நிமிஷம். அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிடணுங்க. புளித்தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். டக்குன்னு வெண்டைக்காய் வதங்கிருங்க. கொஞ்சம் தாராளமாக விட்டங்காட்டி அந்த 5-10 நிமிஷத்துலேயே இப்போ நல்லா கொதிக்க விட்டு நிறுத்திடுறோம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சுடு சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அப்படியே எனக்கு சொல்லவே எச்சில் ஊறுது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மஞ்சட்டியும் கட்டி அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே கொதிச்சுட்டு தான் இருக்கும். பாருங்கள், கொதிச்சுட்டு இருக்குது. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் ஆனால் இதுவே நல்லா பார்த்தீங்களா, இஞ்சி இருச்சு. நல்லா எண்ணெய் கக்கி எவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இது எங்கள் அம்மாயி ரெசிபி. ரொம்ப ரொம்ப சுவையான ரெசிபி. எதுவும் அரைக்கிறது இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் காரத்துக்கு மிளகா பொடியோ மிளகாவோ போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடியிலே காரம் இருந்தங்காட்டி போல் சூப்பராக இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பாய்.